வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே இருக்குது, வேணா நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா இல்லை. நான் லாஸ்ட்டாக எப்போ மகிழ்ச்சியாக இருந்தேங்கிறது கூட நான் யோசிச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்கள்? அப்போ உங்களுக்கு தான் இந்த குட்டி ஸ்டோரி. ஒரு கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற சீரீஸில் இதுதான் வாழ்க்கைங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு சமயத்தில் சிஷ்யன் போய் குருவிட்ட, குருவே எனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை குருவே அப்படிங்கிறார். உடனே குரு சிஷ்யனை அழைச்சிட்டு போய் ஒரு தோட்டத்தில் நின்றுட்டு இருந்தார். நல்லா ரம்மியமாக இருந்துச்சு. அங்கே நிறைய பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருந்துச்சு. இதில் போய் ஒரே ஒரு பட்டாம்பூச்சி நீ பிடிச்சிட்டு வந்து கொடு எனக்குன்னு சொல்கிறாரு. சிஷ்யன் ஓடுறான், தாவறான், பறக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் அவனால் ஒரே ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வர முடியல. என்னால் முடியல அப்படின்னு சொன்னதும், சரி பரவாயில்ல விடு, நம்ம போய் தோட்டத்தோட அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோட்டத்தோட நடுவில் கூட்டிகிட்டு போய் சிஷ்யரை நிற்க வைக்கிறார். குருவும் சிஷ்யும் ரொம்ப நேரம் நின்னதும் அவங்கள சுற்றி நிறையா பட்டாம்பூச்சி வட்டமிட்டுக்கிட்டே வந்துச்சு.